ஹாய் காய்ஸ், இந்த vlogல பாண்டி டே 2 கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ காலையில் எழுந்ததும் பிரேக்ஃபாஸ்ட் கரெக்டாக வந்துருச்சு. ஹோட்டல்லே வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துட்டாங்க. இட்லி, வடை, பொங்கல், சாம்பார், சட்னி தான் கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாளைக்கா வந்து வேறு ஃபுட்டு வரும்னு சொன்னாங்க. இட்லி மட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பொங்கல், கிச்சடி, வடை அது வந்து மாறிட்டே இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடித்ததும் வந்து ஆரோவில் போக கிளம்பிட்டோம். ஆரோவில் பற்றி சொல்லணும்னா நான் இன்பிட்வீன் வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு போகிறத வந்து பார்க்கலாம். இது பாண்டியிலேருந்து 16 கிலோமீட்டர்ஸ் அவேல இருக்குது. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வரீங்க அப்படின்னா நியர்பையில் இருக்கும். ஆரணி ரோட்டுக்காக வரீங்கன்னா அது வந்து கிட்டைக்கா இருக்குது. ப்ளஸ் வந்து இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது தான் வந்து ஆரோவில். ஸோ நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் ரீச் ஆகிட்டோம் ஆரோவில். பட் இவங்க வந்து சுற்ற விடுறாங்க. இப்படி தான் நம்ம வாக் பண்ணி வரப்போகிறோம் திரும்பியும். பட் வந்து இங்கே ரூல் அந்த மாதிரி தான். ஸோ வாக் பண்ணி தான் வந்து அந்த ஆரோவில் போய் பார்க்குற மாதிரி இருக்கும், கோல்டன் மந்த் மாதிரியை. ஸோ நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டு பைக் பார்க்கிங் வந்துட்டோம். ஸோ இப்போ பைக் பார்க் பண்ணுறதுக்கு மட்டும் 50 rupees சார்ஜ் பண்ணாங்க. பைக் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம வந்து உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணலாம். பைக் பார்க்கிங் கூட வந்து ஃபுல் செக்யூரிட்டியாக இருக்குது. இந்த இடத்த ஃபுல்லாமே வந்து இன்னும் அவங்க வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் இந்த போகிற வழி பார்த்தாலே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப்காரங்களோட ஃபுட்டு, அந்த பீட்சா, டோஸ்ட் எல்லாமே கிடைக்கும். ஸோ இங்கே பார்க்குறப்பவே நம்ம வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்ற ஃபீல் கிடைக்கும். ஸோ நாங்கள் செம்ம வெயில். ஸோ குடையும் எடுத்துகிட்டு வரல. ஸோ கேப் வாங்கலாம், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குமேன்னு சொல்லி 2 பேருமே கேப் வாங்கினோம். 120 150 சொன்னாங்க. ஒன்று பார்கெயின் பண்ணோம் 200 சொல்லி. ஸோ 150க்கு வந்து ஒரு கேப்பும் வாங்கினோம். ஸோ வாங்கிட்டு நாங்களும் வந்து உள்ளே பைக் பார்க் பண்ண போயிட்டோம். ஸ்பேஷியஸாக இருக்குது இடம், ரொம்ப பெரிய இடம். கொஞ்சம்லாம் அவங்க ரொம்ப பெருசாக கட்டி வச்சுருக்காங்க இந்த இடம். ஸோ வந்து நாங்கள் உள்ளே கிளம்பிட்டோம். உள்ளே போகிறச்சே வந்து நம்மளுக்கு நிறைய ஷாப்ஸ் இருக்கும். ஜூஸு, ஸ்நாக்ஸ் ஐட்டம், ப்ளஸ் வந்து கிராஃப்ட் ஐட்டம், அப்புறம் ஆக்டிவிட்டீஸு, லைப்ரரி, இந்த மாதிரி வந்து நிறைய வந்து உள்ளே போக போக நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்குது. ப்ளஸ் வந்து டஸ்ட்பின் போடுறதுக்குன்னு சொல்லி கரெக்டாக வந்து ரூல்ஸ் எல்லாமே வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க அங்கே. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பிகாஸ் நம்ம எங்கன்னா நம்ம பார்த்தாலே டஸ்ட்பினில் போடாமல் கீழே தான் போட்டு போவோம். இங்கே யாருமே கீழே போடலை. சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு போனதுமே வந்து செம்ம வெயில். ஸோ வந்து வாசன் வந்து ஐஸ் டீ வாங்கினார். அது சுத்தமாக எனக்கு என்னவோ பிடிக்கல. டீ பிடிச்சவங்களுக்கு மேபி பிடிக்கலாம். எனக்கு ரொம்ப கசப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் ரோஸ் மில்க் வாங்கினேன். இங்கே போனீங்கன்னா மஸ்ட்டு ரோஸ் மில்க் சாப்பிடுங்க. ஆல்மண்ட் மில்கில் சாப்பிட்ட மாதிரி ஃபீல் வந்துச்சு. இது 50 rupees சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். டீயும் அதே 50 rupees தான். பட் ரோஸ் மில்க் வேறு மாதிரி இருந்துச்சு. டெஃபினட்டாக ஹைலி ரெக்கமெண்ட். இந்த மாதிரி ஒரு ரோஸ் மில்க் நான் எங்கேயுமே சாப்பிட்டதே கிடையாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாசன் வந்து தெரியாமல் நான் டீ வாங்கிட்டேனேன்னு யோசிக்கிற அளவுக்கு பண்ணி வச்சிட்டேன். பட் மஸ்ட்டு நீங்கள் ஆரோவில் போனீங்கன்னா இந்த ஷாப்பில் வந்து வந்த உடனே ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இந்த ஷாப் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே ரோஸ் மில்க் சாப்பிடுங்க. ப்ளஸ் ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்காங்க. ஃப்ரூட்ஸு எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இங்கே மேங்கோ அதெல்லாம் விற்பாங்க. பட் இங்கே வாங்காதீங்க. கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா இதே மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பாட்டி வந்து கடை வச்சுருப்பாங்க. அவங்க 30 rupeesக்கே வந்து அந்த மாங்காய், அப்புறம் அங்கே நம்மளுக்கு சாப்பிடவுள்ள அந்த ஃப்ரூட்ஸு அதெல்லாமே வந்து விற்பாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அங்கே போனீங்கன்னா அதை சாப்பிடுங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஆரோவில் பற்றி இப்போ நான் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆரோவில் வந்து 1968 மரியா அல்ஃபன்சான்றவங்க வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது எதுக்காக க்ரியேட் பண்ணாங்கன்னா ஹியூமன் யூனிட்டுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜாதி, மதம் ப்ளஸ் பாலிட்டிக்ஸ் இது எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து இது க்ரியேட் பண்ணாங்க. இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே சேம் சேலரி தான். ப்ளஸ் வந்து இங்கே யார் வந்தாலும் எல்லாரையுமே காமனாக தான் பார்ப்பாங்க. நீங்கள் இந்த ரிலீஜியன் அந்த ரிலீஜியன் எதுவுமே கிடையாது. இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஹியூமன்ஸ், அவ்வளோதான் இவங்களுக்கு. ஸோ இதுக்காக தான் இது க்ரியேட் பண்ணாங்க. ப்ளஸ் இங்கே வந்து அந்த கோல்டன் மந்திரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ளே வந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்கான இடம் இருக்கும். ஸோ அதை பற்றி அது எப்படி க்ரியேட் பண்ணாங்க, ப்ளஸ் இது எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி மாதிரி ஒரு
வால்பேப்பர்ஸில் வந்து ஃபுல்லாக வந்து காட்டி வச்சுருந்தாங்க. யார் இது ஸ்டார்ட் பண்ணது இதெல்லாம் நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஃபுல்லாக எலாபரேட்டாக வந்து நீங்கள் படிக்கலாம். பிகாஸ் இது அவங்களோட கனவு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க க்ரியேட் பண்ண அதுக்கப்புறம் இங்கே வந்து டெமோலாம் வச்சுருந்தாங்க. அந்த ஆரோவில் மந்திரி கோல்டன் மந்திரி வந்து எப்படி க்ரியேட் பண்ணாங்க, உள்ளே என்ன இருக்குது, எதை வச்சு பண்ணாங்க, அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். இதுக்குள்ளே போனாலே வந்து ஃபுல் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் இது கட்டினன்னு சொல்கிறாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. நம்மளுக்கு புதுசாக ஒரு விஷயம் வந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு. இது எந்த இடத்துல இருக்குது, நம்ம மேப் வந்து இது பண்ணுறது முதல் கொண்டு எல்லாமே சூப்பராக வச்சுருந்தாங்க. ஸோ ரியலாகவே சொல்கிறேன், இந்த இடத்துக்கு போனீங்கன்னா ரொம்ப வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் நீங்கள் வயசானவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெளியவே வந்து ஒரு வேன் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதில் போயிடுங்க. எங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து வாக் பண்ண தான் விடுறாங்க. பட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்ப தூரம், அது மட்டும் இல்லாமல் வெயிலாக இருக்கவே ரொம்ப தூரம், ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் 8 கிலோமீட்டர்ஸ் மேலே வந்து வாக் பண்ணுற மாதிரி இருக்குது. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். மேபி நாங்கள் வாக் பண்ணாதனாலையா என்னன்னு தெரியல. பட் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய பேரை பார்த்தோம். ப்ளஸ் அவங்க கல்ச்சர், நிறைய ஃப்ரெஞ்ச் பீப்புள்ஸ்லாம் மீட் பண்ணோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறச்ச ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. அப்புறம் அங்கே வந்து டூர் கைட்லைன்ஸ்னு சொல்லிட்டு எப்படி போகணும் எல்லாமே கொடுத்தாங்க. ப்ளஸ் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஸோ இது வந்து மண்டே டு ஃப்ரைடே தான் ஓப்பனில் இருக்கும்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த கோல்டன் மந்திரின்னு சொன்னல, அதுக்குள்ளே நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தனியாக வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணணும். அதுவுமே வந்து 2 வீக்ஸ் முன்னாடியோ சம்திங். நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே புக் பண்ணிவிட்டு தான் உங்களால் வந்து போகவே முடியும். ப்ளஸ் டைமிங் எல்லாமே இருக்கும். 9 to 5 வந்து டைமிங். ஸோ அதுக்குள்ளே போகலாம். ப்ளஸ் வந்து எப்போ சம்டைம்ஸ் வந்து அவங்க க்ளோஸில் கூட இருக்கும். ஸோ வந்து அது வந்து பார்த்து வந்து நீங்கள் போங்க. பிகாஸ் க்ளோஸில் இருந்தால் நீங்கள் போயும் வேஸ்ட். அவ்வளோ டைம் எடுத்து நம்ம போயிட்டு, நாங்கள் போகிறதுக்கு அடுத்த நாள் வந்து லீவாக இருந்துச்சு. ஜஸ்ட்டு நாங்கள் வந்து போகிற அன்றைக்கி வந்து ஓப்பனில் இருந்ததுனால இந்த தப்பிச்சிட்டோம். இது வந்து ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். நடக்கிற இடத்துலலாம் அந்த கிராஃப்டிங், ஹேண்ட்மேட் எல்லாமே வந்து இருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். பிகாஸ் எல்லாமே கையிலே செய்கிற விஷயங்கள் நம்ம பார்க்குறதுனால வந்து அது அப்படி தான் இருக்கும். இந்த ரைட் சைடில் வந்து இந்த தாபா பீப்புள் சொல்லுவாங்களா, அந்த நார்த் சைடு அவங்கெல்லாம் இருந்தாங்க. அது வந்து ஆரோவில் டூர் போகிறதுக்கு அது இன்சைடாக வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி இது பண்ணுறதுக்கு சைக்கிள் ரெண்டல் இருக்க போல். அதுக்காக அது 300+ ஏதோ சார்ஜஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. நான் சரியாக கவனிக்கல. இங்கே தான் வந்து அந்த ஹேண்ட்மேட் கிராஃப்ட்னு சொன்னல, கையிலே பண்ணுற உட்டன் ஸ்டிக்ஸு மற்றபடி எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் இங்கே கலா மந்திரி கேலரி இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து இதோட ப்ரைஸ் வந்து 120 ஏதோ சொன்னாங்க, சரியாக எனக்கு தெரியல. ஸோ உள்ளே போனீங்கன்னா அங்கே தேவையான அங்கே என்னெல்லாம் இருக்குது, அதோட லைப்ரரி, அது கேலரி அதெல்லாம் இருக்கும். ஸோ எங்களுக்கு பார்க்க அந்தளவுக்கு இல்லை. இது எப்போ முடியும்னு தான் இருந்தோம் கொஞ்சம். பிகாஸ் செம வெயில். நாங்கள் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு, வெயிலில் வந்ததுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கு. பட்டு போகிற வழியெல்லாம் வந்து கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருந்தாங்க அவங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டே போயிட்டோம். நிறைய பேர் ரஷ்ஷு. இது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நீங்கள் இங்கே போனீங்கன்னா. இங்கே சில்ட்ரன்ஸ்க்குன்னு சொல்லி தனியாக ஒரு செப்ரேட்டாக ஒரு இது மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே போய் விளையாடுறதுக்கு எஜுகேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற அந்த மாதிரி வந்து பசங்களுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நாங்கள் 7 to 8 கிலோமீட்டர்ஸ் மேலே வாக் பண்ணி வந்தோம். பட் வந்து ரிட்டனுக்கு வந்து உங்களுக்கு வாக் பண்ணாலும் போகலாம். இதே 7 கிலோமீட்டர்ஸ் தான் வாக் பண்ணோம். வாக் பண்ணோன்னு நினச்சினா வாக் பண்ணலாம். பட் எங்களால் முடியாதுன்னு தெரியும். ஸோ நாங்கள் வந்து அந்த வேன்லேயே போயிடலான்னு தான் வந்து பிளான் போட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை போய் பார்ப்போம். அப்புறம் நம்மளுக்கு கிடச்சா வேனில் போகலாம். வேனில் நின்று கூட போயிடலாம் வேனில் அப்படின்னு நினச்சி தான் போனோம். ஸோ இங்கே வந்து மோர், அப்புறம் வந்து மாங்காய் அந்த மாதிரி நிறைய விற்றுட்டே இருப்பாங்க. ஸோ எங்களால் முடியல. அங்கங்கே நாங்கள் மோர் அந்த மாதிரி கொஞ்சம் ஜூஸு, அந்த மாதிரி லெமன் ஜூஸ் அந்த மாதிரி குடிச்சிட்டே வந்தோம். கடைசியாக நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம் அந்த கோல்டன் மாத்ரி மந்திரி. அது பேரே எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. கோல்டன் மாத்ரி மந்திரின்னு சொல்லிட்டு அது வந்து நீங்கள் நிறைய வந்து அது ஆரோவில்னு போட்டாலே இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வரும். ஸோ இதுதான் வந்து அந்த இடம். ஸோ பேசிக்காக வந்து இது இங்கேருந்து பார்க்குறச்சு இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு பார்த்ததுக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு வியூவில் பார்த்தோமே அப்படின்ற ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. இங்கே கீழவே வந்து ஃபுல்லாக வந்து வச்சுருக்காங்க. இது என்னெல்லாம், இது என்ன இருக்குது, இது எப்போ கட்டினது, எப்படி கட்டினாங்க. இது வந்து கோல்டுன்றதுனால கோல்டுன்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. இது கோல்டெல்லாம் கிடையாது, இது ஸ்டீல் தான். கோல்டு பெயிண்ட் வந்து மேலே அடிச்சிருக்காங்க. கோல்டன் மாத்ரி மந்திரின்றதுனால இது கோல்டெல்லாம் கட்டல. ஸோ
இது வந்து ஸ்டீலில் கட்டினாங்க. பட் பேசிக்காக வந்து இது பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், தியானம் பண்ணுறதுக்கான ஒரு இடமா தான் இது கட்டியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்னர் சேம்பருக்குள்ளே போனோம் அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு விசிட்டர் சொல்லிட்டு இருக்கும். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் வழியாக நீங்கள் போயிட்டு புக் பண்ணிவிட்டு அந்த டேட்டுக்கு அந்த டைமுக்குள்ளே போனீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. வீடியோவில் கேப்சர் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. பட் நீங்கள் உள்ளே போயிட்டு மெடிடேஷன் பண்ணிவிட்டு வரலாம். ஒரு 3 to 4 hours கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நாங்கள் பார்த்தது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். Day 2 கண்டினியூஷன். நாங்கள் வேன் கிடச்சிடுச்சு, நின்றுட்டே நாங்கள் கிளம்பிட்டோம். பாய். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.